அந்த லவ் வரல சார். இப்போ அதாவது வந்து அதான் இப்போ 23, 22 அப்போ எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு சார், ஒருத்தவங்க மேலே இருந்துச்சு. யாரையா போய் லவ் பண்ணால் இப்போ வெளில இறங்கி யாரையா நம்ம பார்த்தா லவ் வந்துருமா சார்? ஷுவராக வராது. அப்போலாம் நீ எதுக்கும் கலகணும் இல்லையடா? முதல்ல ஒரு பையனை பாக்குறது ஒரு லவ்வோட பாக்கணும் சார். அவனை பார்க்கும்போது அடிக்கிற மாதிரி பார்த்தா அவன் ஓடி போயிடுவான். டேய் எனக்கே பயமா இருக்குடா. அப்படி அவங்க லவ் பண்ணுன்னு சொல்றாங்க, அக்செப்ட் பண்றாங்க. பணக்கார வீட்டு பையனா பாரு, கார் வேணும் அது வேணும்னா நான் எங்கிட்ட போய் தேடுறது? நான் இதுக்கு குத்துக்கல மாதிரி இருக்கேன். என்னையே கிஃப்டா தூக்கி கொடுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இங்கே நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும். ஓகே, காதல் இதில் பண்ணி தொலையம்பா அப்படின்னு கேட்குற மாதிரி ஆயிப்போச்சு. ஒரு மனுஷனை நிம்மதியா தொழில் பண்ண விடுங்களா? இல்லனே அப்படிலாம் என்ன பேச வச்சிராதீங்க. லவ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மா அப்பாக்கள் அட பாவிகளா, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லப்படாதா? என்ன பண்ண சொல்றீங்க? பையன் பொண்ணு கிடைக்கல அப்படின்னு வருத்தத்தில் ஏக்கத்தில் இருக்கக்கூடிய பசங்களமா இருக்கு. சரி, ஏன் உங்க பிள்ளைங்களை காதலிக்க சொல்றீங்க? அது எவ்வளவு பெரிய தப்பு, இதை யாராச்சும் நோட் பண்ணீங்களா? காலேஜ் முடிச்சிட்டாங்க, வேலைக்கும் போறாங்க. நானே வாயை திறந்து கேட்டுட்டேன், ஏதாவது லவ் பண்றியாடி? என்ன மனுஷன்? சரி ஓகே, நான் ஒத்துக்கிறேன். பையன் எதனா இருந்தா சொல்லு, நீ லவ் பண்ணா சொல்லு. I love this guy. செட் ஆகல சார். செட் ஆகலன்னா? லவ்வே செட் ஆகல. லவ்வே செட் ஆகலையா? சைல்டிஷ் ஃப்ளோ. படிச்சது கேர்ள்ஸ் ஸ்கூல், காலேஜ் தான் கோவிட். அது 2 வருஷம் தான் படிச்சேன். அதுக்கப்புறம் கோவிட் வந்து வீட்லயே இருந்தாச்சு. கோவிட் என்னென்ன பிரச்சனைகளை உருவாக்கி இருக்குங்கிறத நீங்க கவனிக்கணும். சார் இவ்வளவுக்கு காரணம் நீதான்டா. உன்னைய ஏதாச்சும் பண்ணா தாண்டா எல்லாமே ஒரு கோட்டாகும். முதல்ல ஒரு பையனை பாக்குறது ஒரு லவ்வோட பாக்கணும் சார். அவனை பார்க்கும்போது அடிக்கிற மாதிரி பார்த்தா அவன் ஓடி போயிடுவான். டேய் எனக்கே பயமா இருக்குடா. இது வரைக்கும் ஒரு லவ் லெட்டர் கூட வந்தது இல்ல. அசிங்கம். என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்ல தான் இருக்கேன், ஒர்க்கும் போல. ஆனா சதியே காதலுக்கு எதிராகவே சூழ்நிலை மாறி போச்சு. தம்பி, ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. அதுக்காண்டி இந்த மாதிரி விச கிருமிகள் பேச்ச கேட்டு வீணா போயிடாத. என்னம்மா ப்ராப்ளம்? தெரியல சார். நீ நான் பலரை சந்தித்திருக்கிறது, இப்படி ஒரு பிரச்சனை இதுவரை சந்தித்ததில்லை. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நானே லவ் மேரேஜ் சார். சண்டை போட்டு கல்யாணம் பண்ணிட்டேன் சார், எல்லா சம்பவத்தோட. நீங்க இன்னமும் நாங்க லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓ அப்படியா? நீங்க அப்பவே ஆமா. நிறுத்து. அவங்கிட்ட இருக்க ஆப்ப புடுங்கி நீ வேற ஆங்கில பிக்ஸ் பண்ண பாக்குறியா? பெண் பார்த்து ஒரு பெண் அமைக்கிறதுன்றது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. இத சந்திக்க சீக்கிரமா லவ் பண்ணிருப்பா. இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. ஓ ஆக்சுவலா இந்த ப்ராசஸ் இப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நீங்க சுத்த நாரப்பையலா இருக்கீங்க. ஏங்க உங்களுக்கு இவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கீங்க, வீட்லயே பண்ணுங்கங்கறாங்க, ஏன் வேண்டாங்கறீங்க? டைம் இல்ல. காலேஜ்ல கேர்ள்ஸ் காலேஜ், லவ் பண்ண முடியல. பஸ், அதுக்கும் பஸ் ரெடி பண்ணிடுவாங்க, நீ பஸ்ல தான் போகணும். பசங்களை இப்படி கூட பார்க்க கூடாது நம்ம. அவங்க அக்செப்ட் பண்றாங்க லவ் பண்ணுங்க அப்படின்ட்டு. நம்ம எங்க பஸ்ல இருந்து ஹாய் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. ஃபோன் நம்பர் வாங்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இப்போ ரஷ்யா காமிச்சு விட்டாங்க. ரஷ்யால நான் எங்க போய் தமிழ் பசங்க தேடுறது? ஒண்ணுமே முடியாது. லவ் பண்ண டைம் கிடையாது சார், எப்படி நான் பண்றது? இந்த சமாளிக்கிற வேலையில வச்சுக்கிறாங்க. சொல்லுங்க, ஒரு பக்கம் பெருந்தன்மையா சொல்றீங்க, ஆனா அதுக்கான சூழலே இல்லையே உங்களுக்கு. சொல்லுங்க. அட என்னப்பா நீ ஆர்டிஓ பார்த்து ஆட்டோ டிரைவர் மாதிரி இப்படி திருன்னு முடிகிற? சார் லவ் பண்ணனா அதுக்கு சூழ்நிலை தேவையே இல்லை சார். எப்படி வேணாலும் லவ் பண்ணலாம். எப்படி சொல்லுங்க? சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு. சொல்றா. அப்படி அவங்க லவ் பண்ணுன்னு சொல்றாங்க, அக்செப்ட் பண்றாங்க. பணக்கார வீட்டு பையனா பாரு, கார் வேணும் அது வேணும்னா நான் எங்கிட்ட போய் தேடுறது? நான் இதுக்கு குத்துக்கல மாதிரி இருக்கேன். என்னையே கிஃப்டா தூக்கி கொடுங்க. நீங்க லவ் பண்ண சொல்றாரு, லவ் பண்ணுன்னு சொன்னா பரவாயில்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நான் நல்ல சௌரியமா வசதியா நான் டெய்லியும் சொல்லுவாங்க. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. லவ்வும் பண்ணுங்க, உங்களுடைய லைஃபுக்கு ஏத்தாலையும் பாத்துக்கங்க. புரியல இது. அவருக்கே புரியல, சாருக்கே புரியல. ஆமாமா. ஆமா சார். புரியவில்லையே. பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயர் போனா, தேர்ட் இயர் போயிட்டா, ஃபோர்த் இயரும் போயிட்டா, ஏதாவது இருக்காடி அப்படின்னு கேட்டா எதுவுமே இல்லைன்றா சார். இன்னமும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன் காதலிக்க பயப்படுறானே தெரியல சார். இப்பெல்லாம் நான் கேட்டதே இல்ல. இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் நம்ம குரூப்ல வச்சிருக்கிறதே தப்புப்பா. இத்தனை வருஷமா நீ ஏன் நடத்துறோம் போறோம் வாரம், இந்த மாதிரி எனக்கு இது மாதிரி குழப்பமா இருக்கு. நீ ஏன் என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல.
போயாச்சு இன்னமும் அவன் ஒரு பொண்ணுகிட்ட கூட பேசுறது இல்ல சார். என்ன சார் ரொம்ப வருத்தமா இருக்கு சார் எனக்கு. புள்ள சாப்பிட மாட்டேங்கிற மாதிரி சொல்றாங்க. நல்ல நியூஸ் அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். ஆனா நான் அப்படி இல்லடே. வரும்னு பாக்குறேன் சார். வரவே இல்ல சார். எந்த பக்கம் ரெண்டு பக்கமே இருந்தே வரல சார். பொண்ணும் இப்படிதான் இருக்கு, பையனும் இப்படிதான் இருக்கு. ஆனா போராடுற வரைக்கும் போராடி பாக்குறோம். முடியலன்னா குடும்பத்தோட விஷத்தை வாங்கி குடிச்சு செத்து போய் வீட்லயே பாக்குறோம்ல, இவங்க தான் சண்டை போடுறாங்க. எப்படி லவ் பண்ண போகணும்? காதல்னா ஊடல் இருக்கதான் சார் செய்யும். அதெல்லாம் எல்லாமே எப்படி இருக்கும்? இல்ல இல்ல, நீங்க போடுற சண்டை வேற லெவல்ல இருக்கு. அதுதான் முதல்ல பயம். வீட்ல இருந்து தான் பயமே வருது முதல்ல. தப்பு பண்ணிட்டியா சிங்காரம், தப்பு பண்ணிட்டு. You are interested தான் ஒரு காதல் திருமணம் செய்யறது. விருப்பமா இருக்கு, அதெல்லாம் என்ன இருக்கு, பண்ணலாம். இல்ல இவங்களே பண்ணு போது நம்ம ஏன் பண்ணாம இருக்கணும்? எஸ் அப்படின்னா மாமா இந்த கிராம சண்டை அக்கத்துல மட்டும் இல்ல எல்லா பக்கத்துலயும் அடிங்க. ஐயோ காலேஜ் போகும்போது லவ் பண்ணக்கூடாது சொல்லியிருந்தோம். ஏன்னா இன்னும் 2 பொண்ணு இருக்கிறாங்க, அதனால அதுக்கு ஏதாவது பாதிப்பு வரும்ட்டு. இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. ஆனா இப்ப வந்து நாங்களே பாக்குறனாலும் வேண்டாம் கல்யாணம். அப்ப சொன்னீங்கல்ல இப்பெல்லாம் எங்களால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இதத்தானே அவனும் முதல்ல சொன்னான். சார் இப்ப வந்து லவ்ன்றது வந்து ஒரு ஃபீல், அது வந்து வரும்போது தான் வரும். 1000 தான் சொல்லுங்க, பெரியவங்க நம்ம வீம்புக்காக சின்னஞ்சரிசிகளை பிரிச்சு வைக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு. யாரையா போய் லவ் பண்ணா இப்ப வெளில இறங்கி யாரையா நம்ம பார்த்தா லவ் வந்துருமா சார்? ஷூரா வராது. அப்போலாம் நீ எதுக்கும் கலகலது இல்லையடா? அந்த லவ் வரல சார். இப்ப அதாவது வந்து அதான் இப்போ 23, 22 அப்ப எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு சார், ஒருத்தவங்க மேல இருந்துச்சு. கொஞ்சம் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் சொல்றதை கேளுங்களேன். இப்போ 22 வயசு அந்த பொண்ணுக்கு ஒரு காதல் வந்திருக்கு, அதையே நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இல்ல சார் அப்ப சூழ்நிலை அப்படி சார். ஆக்சுவலா நான் சும்மா வெளிப்படையா கேட்குறேன். 22 வயசுல அந்த காதல் உணர்வு வந்தப்ப அதை இங்க அது தடுத்தப்ப உங்களுக்கு அந்த நேரத்துல என்ன கோவம் வந்துச்சு? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். ஒரு கட்டத்துல எனக்கு விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்துச்சு, நீங்க வேணானீங்கல்ல போங்கடா அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு கோவம் இருக்கா? ரெண்டாவது தான் சார். ரொம்ப ரொம்ப டீப்பான क्वेश्चंस எல்லாம் கேக்குறீங்க. நான் நேரா கேள்விக்கு வந்துடுறேன். உங்க அம்மாவையும் உங்க அப்பாவையும் எப்ப மன்னிக்க போறீங்க? ஐயோ ஐயோ. நான் இன்னும் கிட்ட போறேன், நீங்க உங்களை எப்ப மன்னிச்சுக்க போறீங்க? யார் பத்த பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். இப்ப அழகான பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய க்ரஷ் இருக்காங்க, ஆனா ஏன் அது வந்து அடுத்த லெவலுக்கு ஒரு லவ் அது மாதிரி போக மாட்டேங்கிறீங்க? இதுல என்ஜாய் பண்றீங்களோ? லவ் சார் என்ன வீட்டை விட்டே வெளியே விட மாட்டாங்க சார். நான் இப்போ வரைக்கும் எங்க போனாலும் பர்மிஷன் கேட்டு தான் சார் போறேன். இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? இல்லைங்க சார், அவன் சின்ன வயசுல இருந்தே வெளியில எங்கேயும் போக மாட்டான். விட மாட்டீங்க, போக மாட்டேன் இல்ல விட மாட்டீங்க. ஏண்டா இப்படி சுத்தி பார்த்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணினா? 10 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும் சார். எங்க போனாலும் கால் பண்ணிட்டு போகணும். கால் பண்ணிட்டு சொல்லணும் என்னென்ன பண்றேன்னு சொல்லணும். 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அவங்களே கால் பண்ணுவாங்க. ஏப்பா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே. உனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை அது என்னன்னு சித்தல் இருக்கான மூடு. நமக்கு அமையல அப்படின்ற மாதிரி இருக்கிறது. ஆமா அமையலாம் தான் சொல்லணும். இல்லன்னா அமைஞ்சிருக்கு ஜாலியா இருக்கடா சொல்ல முடியும். எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? நான் எங்க நீ விட்டா தானே போறேன், அதையும் விட மாட்டேன். போனாலும் அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். 1 ஹவருக்கு ஒரு வாட்டி நான் அவனுக்கு கால் பண்ணணும். மூடு ஒரே லென்த் பண்ற. சரி 1 ஹவருக்கு ஒரு தடவை கால் பண்ணா இதுக்கு இடையில உனக்கு 59 நிமிஷம் இருக்குது. என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா வருது? ஆமா பாத்துக்கோங்க மக்களே, அந்த 59 நிமிஷத்துல நான் ஒரு பொண்ணை பார்த்து பேசி புரிஞ்சுக்கிட்டு விடுஞ்சிருங்க. அவன் ஒரு பொண்ணை லவ்வே பண்ணா கூட கூட்டிட்டு உடனே வெளில போறான்னு வச்சுங்க, நீங்க ஒரு ஆள் போதும் 1 ஹவருக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் டே அந்த பிள்ளை வராது. இல்ல சம்பட்ட, நாங்க உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன சொன்னான்னா எல்லாம் கேட்டேன். இந்த குடும்பத்துல எப்படி வாக்கப்பட்டு இதெல்லாம் வாழ்ந்து அப்படின்னு அதுக்கு 1 ஹவருக்கு ஒரு தடவை எங்க அம்மா தேவையில்ல இருக்கு. அப்பா அவளாச்சு சாப்பிட்டா சொன்னா நீ ரணகலமா சொல்லி என்ன உசு பேத்தி அளவப்ப. லவ் பண்றியா அப்படின்னு கேட்டோம். எதுவுமே வாய தர மாதிரி இல்ல, இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல, இல்ல எனக்கு கல்யாணம் இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கிறார். ஏய் எதுக்குடா சம்பந்தமே இல்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்க? இப்ப புரியுதா? சம்பந்தமே இல்லாத கேள்வி நீயும் கேக்குற. கேள்வி கேட்கறது ஈஸி, ஒவ்வொரு கேள்விக்கு யோசிச்சு பதில் சொல்ல முடியாது. ஏன் லவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? சார் நான் லவ் பண்ணேன் சார், 4 இயர்ஸா லவ் பண்ணேன். நான் சொன்னேன் இந்த மாதிரி பொண்ணு லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கான்ட்டு. என்ன சொல்லிட்டாரு, இல்ல என்னால இப்ப எதுவும் பண்ண முடியாது. இப்ப வந்து லவ் பண்ணா எப்படி சார் பண்ண முடியும்? சாரி, நான் அந்த கட்டத்தை இப்போ தாண்டிட்டேன். அவர் ஒரு காலகட்டத்தில் காதலிச்சு கல்யாணம் வரைக்கும் போயிருக்காரு. அப்ப விட்டுவிட்டு இப்ப நீ வேணா காதலி அப்படின்னா இது அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. இன்னைக்கு இவ்வளவு ஜாதிய பிரச்சனை சொல்லிருக்கீங்க, ஊர் தப்பா பேசுன்னு சொல்லிருக்கீங்க, இப்ப மட்டும் காதலிங்கிறீங்களா? அது எப்படி இப்ப ஊர் ஒண்ணு சொல்லாதா?
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இப்போ ஒருவேளை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க லைஃப் எப்படி மாறி இருக்கு? ஆமா சார், வேற லெவல்ல இருப்பேன். என்னோட இந்த ஊர்ல ராஜா யாரும் கிடையாது. அண்ணா நீங்களா இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க. நம்பிட்டேன் வா. காலம் போன காலத்துல நீங்க என்னங்க புரியாத்தனமா பேசுறீங்க? ரியாலிட்டி உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. நம்ம ஜாதியில ஒரு நல்ல பொண்ணா என் பையனுக்கு பார்த்து முடிச்சு வைங்கன்னு போய் கேளுங்க, என்ன சொல்றாங்க? படிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஜாதி இருக்குல்ல, படிப்பு எங்க வந்துச்சீங்க? ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா முழுக்கிறாரு. அதான் ஜாதி இருக்கே. என்னப்பா ஒரு டிரைவர்ன்ற டிரைவர் அப்படிங்க, ஜாதி இருக்குல்ல. மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. சரி, அதுக்கு தான் சார் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். நீங்களே அதுக்கு தான் எங்க கிட்ட வந்திருக்காராம். அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம். இவங்களே தான் லவ் பண்ணுன்னு சொல்றாங்களே, அப்படி இருந்து நீங்க லவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. எபோ 30க்கு மேல சொல்றாங்க. இந்த கண்டிஷன்ல என்ன பார்த்து கேக்குற கேள்வியாடா இது? டு பி ஆனஸ்ட், இப்போ வந்துட்டு ஸ்கூல் டைம்ல எல்லாம் சின்ன பசங்க தான், லைக் காலேஜ் போகும்போது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கணும் லைஃப். தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான், தமிழ்ல சொல்லுங்க. சரி, எனக்கு தான் புரியல. அவன் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? புரியல. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. உனக்கு புரியுதுமா? புரியல டாக்டர்? ஓகே, அப்போ உனக்கு குழப்பம் இருக்கு. ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊர் வச்சிடறதா நல்லது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா போயா.